தந்தை மகன் தூயாவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் சந்நிதியிலே மலைகள் அதிர்ந்தன, இஸ்ரவேலின் கடவுளாகிய சந்நிதியிலே கர்த்தர் சந்நிதியிலே சீனாயும் அதிர்ந்தன, ராஜபாதைகள் பாழாய் போயின. அன்பான இறை மக்களே, இன்றைக்கு உலகம் போற்றும் உன்னதமான அறத்துப்பால் புறத்துப்பால் எல்லா பால் 4 வகை பால்களை நூட்களாக கொடுத்த திருவள்ளுவர் பிறந்த நாளாக இன்றைக்கு இந்த பொதுமுறையை உருவாக்கின திருவள்ளுவருடைய திருநாள் கொண்டாடப்படுகிறது. 1½ அடிகளில் 1½ வரிகளில் வாழ்வுக்கு தேவையான ஆழமான வழிகளை 133 அதிகாரங்களில் ஓர் அதிகாரத்துக்கு 10 குறள் வீதம் 1330 குறட்களை எழுதிய ஒரு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று 3ஆக பிரித்து முக்கணி சுவை போல தமிழர்களுக்கு மட்டுமல்லாது உலகிற்கே விருந்தளித்த ஒரு பொது நூலை உலக பொதுமுறையாக எழுதுவதற்கு அருமையான தகுதியாக பெற்ற திருவள்ளுவர் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் வரும்போது மலைகள் அதிர்ந்தன, கடவுளுடைய சன்னதியிலே மலைகள் அதிர்ந்தன. மலைகள் என்று சொல்லும்போது கடவுளுடைய படைப்பினுடைய ஒரு காரியம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே கடவுள் சந்நிதிக்கு முன்பாக அதிரக்கூடியது, பயப்படக்கூடியது, பக்தியாக இருக்கக்கூடியது என்பதைத்தான் இந்த ஒரு வார்த்தை சீனாயும் அதிர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மலை அதிர்ந்தது, ஆனால் சீனாயும் அதிர்ந்தது. இன்றைக்கும் அன்புக்குரிய இறை மக்களே, கடவுள் சந்நிதியில் கடவுளுடைய ஆலயங்களையும் அவருடைய சிலைகளையும் வேத வசனங்களையும் திருமறைகளையும் சிலுவைகளையும் நொறுக்கி போடுகிற இந்த பொல்லாத தீய சக்திகள், சமய காட்சிகள், சமய காழ்ப்புணர்ச்சியில் செய்யப்படுகிற அந்த பொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை இந்த நாளில் உம்முடைய கரத்தில் இந்த திருவார்த்தை மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு உம்முடைய சன்னதி எப்பொழுதுமே பயம் உள்ளது. இன்றைக்கு ஆனால் கடவுளுடைய சன்னதியில் வரும்போது நாம் தெய்வ பயத்தோடும் நடுக்கத்தோடும் அச்சத்தோடும் நான் பிரவேசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. என்று தேவனுடைய ஆலயம் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டை இன்றைக்கு நீங்களும் நானும் இடித்து போடுகிறவர்களாக காணப்படுகிறோம். நேற்றைய தினம் ஆண்டவருடைய ஆலய திருநாளை, பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருநாளை கொண்டாடின நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கிற நான் மலை போன்றவன், என்னை ஒருவரும் ஒன்று செய்ய முடியாது என்று மார்தட்டி நின்றவர்கள் கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக நடுங்கி போவார்கள். அன்றைக்கு யாவே தெய்வமா பாகால் தெய்வமா என்று போராட்டம் வந்தபோது, போட்டி வந்தபோது யாவே தெய்வம் என்பதை உறுதிப்படுத்தின அந்த வல்லமையுள்ள தேவன் இந்த நாளிலும் நான் உனக்கு நித்திய கடவுள், என்னை என்று உனக்கு தேவர்கள் இல்லை, என்னை என்று உனக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.